நேற்றைய தினம் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்ற பழங்குடியின சமுதாயத்தைச் சேர்ந்தவர் உடுமலை வனத்துறை அலுவலகத்திற்கு விசாரணையின் பாகமாக அழைத்து கொண்டு வரப்பட்ட மாரிமுத்து அவர்கள் நேற்றைய தினம் மர்மமான முறையில் மரணமடைந்திருக்கிறார். அவர் விசாரணைக்கு அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது சம்பந்தப்பட்டவர்களிடம் அதை குறித்து வனத்துறையினர்கள் தெரிவிக்கல். அவரை என்ன காரணத்திற்காக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி யாருக்கும் அறிவிப்பு கொடுக்காமல் திடீரென இறந்த செய்தி மட்டும்தான் கேட்க முடிந்திருக்கிறது. இப்போ மர்மமான முறையில் மாரிமுத்து அவர்கள் இங்கே வனத்துறையின் அலுவலகத்தில் அவர் இறந்து போயிருக்கிறார். அப்பொழுது நேற்றைய தினம் இங்கே இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட் அவர்கள் நேரடியாக இங்கே விசாரணை நடத்திய பொழுது அவர்கள் சொன்னது, இந்த மரணம் எப்படி நடந்தது என்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்ததற்கு பிறகு தான் தெரியும். அதனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி தான் இன்றைக்கி பிரேத பரிசோதனைக்கு திருப்பூருக்கு கொண்டு சென்றிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு அதனுடைய ரிப்போர்ட்டு கொடுப்பதற்கு தயாராகவில்லை. ஏதோ சாதாரணப்பட்ட மக்கள், ஒரு பழங்குடியின சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் இறந்து போயிருக்கிறார். அப்போ அவருடைய இறப்பில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. எதன் பாகமாக இதுக்கு முன்னாடி வனத்துறையினருக்கும் மாரிமுத்து அவருக்கும் வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைமுறையில் இருந்தது. இப்போ அந்த கேஸு ஏகദേശம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சதுக்கு பிறகு நேற்றைய தினம் மற்றொரு வழக்கு அவர் மீது பேருந்தில் பயணம் செய்கின்ற பொழுது அவர் தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசாரணைக்கு அழைத்து வர்றாங்க. விசாரணைக்கு அழைத்து வருவதில் தவறில்லை. ஆனால் அழைத்து வருகின்ற பொழுது அவர் மற்றொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவருக்கு சம்மந்தப்பட்டவர்களிடம் தெரிவிக்கவில்லை. அது மட்டுமல்ல, இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆள் இறந்து போயிட்டார், மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார். அப்போ அதில் சந்தேகம் இருக்கிறது. அப்போ அந்த சந்தேகத்தை இன்றைக்கி தெளிவுபடுத்த வேண்டும். இதில் சம்மந்தப்பட்ட ஆளுகள் யாராவது தவறு செய்திருந்தால், அரசு அதிகாரிகள் இன்றைக்கி தவறு செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு தலைமை கொடுக்கப்படும். இங்கே தான் இருக்க போகிறோம். அதுபோல் அவருடைய குடும்பத்திற்கு இன்றைக்கி இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும்.